வணக்கம். ஸ்லிம்மிங் சூப் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். அது என்ன ஸ்லிம்மிங் சூப் அப்படின்னா, இந்த சூப்பை குடித்தா உடல் எடை குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையும். ஏன், அதில் உள்ள உட்பொருள்கள் அந்த மாதிரியான ஒரு உட்பொருள்கள். இந்த சூப்போடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கேலரிஸ் ரொம்ப 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 கம்மி. அப்புறம் அதில் உள்ள உட்பொருட்கள் கொழுப்பை எரிக்கக்கூடிய தன்மை அதில் நம்ம சேர்க்க போகிற பொருட்களில் இருக்குது அப்படிங்கலாம். அதில் என்ன அந்த சூப்பில் ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இன்க்ரீடியண்ட் தான். ஒரு பஞ்ச தந்திரம் மாதிரி 5 இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்பர் 1 நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வெங்காயம். சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் அப்படிம்போம். அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்றார் போல். அதுக்கு அடுத்து 2வது முட்டைக்கோஸ். அது பர்பிள் கலரில் இருந்தாலும் சரி, டார்க் க்ரீன் கலராக இருந்தாலும் சரி, அந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸும் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 3வது தக்காளி. ஏன் தக்காளி? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தக்காளியில் நிறையா டேஸ்ட், புளிப்பு இருக்கும், ஒரு சில வித தக்காளியில் இனிப்பு சுவை இருக்கும், ஒரு டேங்கி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதுவும் கொட்டி கிடக்குது. கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 3வது. 4வது தான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லுது, கொழுப்பை கரைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு குடைமிளகாய். சிவப்பு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் குடைமிளகாய் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. இந்த குடைமிளகாயில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் கேப்சசின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த கேப்சசின் தான் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ மிளகாய் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த சில்லி வெரைட்டிஸில் எல்லாத்துலேயுமே இந்த கேப்சசின் இருக்குது. இது உடலில் கொழுப்பை குறைக்கும். அதனால் குடைமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க, டைரெக்டாக சில்லிஸ் போடாமல். அப்போ இதில் ஒரு நாளைக்கு ரெட்டு, ஒரு நாளைக்கு க்ரீன், ஒரு நாளைக்கு எல்லோ, எது கிடைக்குதோ நம்ம ஊரில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செலரி அப்படிங்கிற க்ரீனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5ஐயும் போட்டு நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வாட்டரில் போட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், ஜிஞ்சர், கார்லிக், சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் அப்படி மைல்டு ஹீட்டில் தான் நீண்ட நேரம் கொதிக்கணும். கொதித்து முடித்த பிறகு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், வேறு கொஞ்சமாக என்ன பண்ணலாம், கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவை என்றால் கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. மக்காச்சோள மாவு, மைதா மாவு எதுவும் போடக்கூடாது. அப்படியே வாட்டரியாக இருக்கும். இந்த கலரான காய்கறியெல்லாம் அதில் அப்படியே ஃப்ளோட் ஆகிடும். பார்க்கவே அவ்வளவு அட்ராக்ஷனாக இருக்கும். இதை நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு 1/2 லிட்டர் போதாதா? 3/4 லிட்டர் குடிங்க, அதுவும் போதாதா? 1 லிட்டருக்கு மேலே யாருங்க குடிக்க முடியும்? 4 கப், 5 கப், 6 கப் வரைக்கும் குடிக்கலாம். ஒரு கப் அப்படின்னா, ஒரு கட்டோரி அப்படின்னாவே 150 ml, ஒரு போல்னா 350 ml. நீங்கள் 2 போல் இல்லை 3 போல் அளவு கூட குடிக்கலாம். அப்போ இந்த சூப்பை நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும். ஃபாஸ்ட்டாக குறையலாம், அது மட்டும் இல்லை ஈஸியாகவும் குறையலாம். அப்போ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக உடல் எடை குறையணும் அப்படின்னா இந்த ஸ்லிம்மிங் சூப் சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் எடை குறையும். ஆனால் இது யாருக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வளரும் குழந்தைகளுக்கு வேண்டாம். இதை மட்டும் கொடுத்து நிப்பாட்டிடாதீங்க. வேற யாருக்காவது சில சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பயப்படணும். மித்தபடி அண்டர் வெயிட்டில் இருந்தால் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். மித்தபடி உடல் பருமனாக இருக்காங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, அவங்க எல்லாரும் சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இருக்குது, தாராளமாக சாப்பிடலாம். அப்போ இந்த சூப்பை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் உடல் எடை குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.